ஆதி தூகில் பாத அலைமகள் மகிழேச நாராயண மாமை கூட சேர்ந்திருப்பி மதுர வீர பொம்மி போல சீலையுடன் கூட போல சேர்ந்திருக்கும் சொந்தத்தான் திருமாலும் சொக்கரும் சேர்ந்து தேடி தந்த பந்தந்தான் மாமாவே நீ வேணும் 7 ஜென்மந்தான் ஆடியில சேரி சொல்லி அவனியில் தேதி வச்ச சேரி சொன்ன மன்னவருதான் எனக்கு சேரி சொன்ன மன்னவருதான் சொந்தம் சொல்லி நெத்தியிலே குங்குமத்தை வச்சையே மன்னவருதான் அழகு மன்னவருதான் அழகு மன்னவரு அண்ணா எதற்காக கூப்பிட்டீர்கள்? நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். நாரத மகர்ஷி. ஆமா. ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? 2 பேர் வாங்கி மட்டும் தான் பாக்கி. சுவாமி அழைத்து வர. சுவாமி வாருங்கள் சுவாமி. வருவீர் வருவீர் மகரிஷியே வாழ்வில் என்றும் நலம் தருவீர் 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 அல்வரமே வாழ்வில் என்றும் நலம் பெறுவீர் வருவீர் 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 மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்ற வாக்கின்படி அறமுணர்ந்த வயதில் மூத்த அறிவினைந்து பெருவில் நட்போ அல்லது நல்ல வாக்கை உண்டாகுதல் நன்மை உண்டாகும் என்பார்கள். மேலும் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதன் மீது ஆதியை தொழுதல் அதன் மீது அறிவுணர் சேர்தல் அதன் மீது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பதானே அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சுவாமி தங்களை பார்த்து மிக்க சந்தோஷம், நல்லாசிகள் தர வேண்டும். தங்களுக்கு என்ன வேண்டும்? எங்களுக்கு ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டிய, எனக்கு கொடுத்திய. இந்த புள்ள வந்த உடனே பத்த மாட்டேங்குது, பத்தலையா? அதனால இன்னும் கொஞ்சம் தரையலாம். அப்படியெல்லாம் இல்லை, என்ன கொஞ்சம் தரையலாம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். என்னம்மா வேணும் உனக்கு? அது போதுமா? பரவாயில்ல பரவாயில்ல. எத்தனை பிறவி எடுத்தாலும் இருவரும், எத்தனை பிறவி எடுத்தாலும் இருவரும் தம்பதி சமேதராக வாழ உங்க வாய் முகூர்த்தம் 2 பேரும் காலையில சேர்ந்து போனா சரி. எல்லா நாளும் சேர்ந்தே இருப்பீங்க. சரி சரி. வாழ்க பெண்மணியாளே, பல்லாயிரத்தாண்டு வாழ்க, பல நூற்றாண்டு உனது புகழ் பெருக வாழ்க என்று வாழ்த்துக்களை வசனத்தினால் கூறினால் போதாது. கானப்பிரிய நாரதன் அல்லவா, எனது கானத்தால் உமக்கு வாழ்த்து பாடல் அமைய வேண்டும் என்று பார்த்தால் எவ்வாறு அமையும்? மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம், மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம், அண்ணன் விழிகள் கண்ணீர் மலைகள் நனைந்தே நான் வாழ்த்தினேன், மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம். வாழை தாளம்பு கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு, வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு, தாளம்பு கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு, வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு, உன்னண்ணன் போட வேண்டும் ஊரெங்கும் காண வேண்டும், கல்யாண
கல்யாண நாளில் இங்கே கச்சேரி வைக்க வேண்டும் சின்னஞ்சிறு கிளியே வா. செம்பவள கோடியே நீ வா. விரைவோல் முதலில் அணியும் திலகம் மகளே நீ வாழ்கவே. மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுணறிவு மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தலைவே ஆகுமாம் குணம் என்பார்கள். ஒரு குலத்தில் குலம் என்றால் குடும்பம். குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் அப்பா அம்மா பாட்டன் பாட்டின் அவரவர் குணாதிசயத்தை போய் பேசி தெரிந்து கொள்வதை விட அந்த பரம்பரையில் வளர்ந்து வந்த உங்களை போன்ற சிறு பிள்ளையிடம் பேசினால் பரம்பரை புத்தி எவ்வாறு இருக்கிறது, பரம்பரை உள்ள குணத்தவர் எவ்வாறு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த சிறு பிள்ளையின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் சிறு பிள்ளையாக வந்து நிற்கிறீங்க, உங்களை பற்றிய சகல விவரமும் எனக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட உங்கள் வாய்மொழி கூற வேண்டும், என்னுடைய செவிகுளிர கேட்க வேண்டும் என்று சில கேள்விகளை கேட்கிறேன். கேட்டதுக்கு தக்காறு போல தங்களிடமிருந்து பதில் வருமா? சுவாமி, என்னிடத்தில் வந்து சில விவரங்களை கேட்கணும் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு தெரியாத விவரம் எதுவுமே கிடையாது. நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போறது முக்காலமும் அறிந்தவர். 14 உலகமும் சுத்தக்கூடியவர். அது மட்டுமல்ல, கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் அப்படிங்கிற 4 யுகத்துக்கு செல்லக்கூடியவர். வெள்ளை களை உடுத்து வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்து அரசரோடு என்னை சரியாசனம் அமர வைத்த தாயே என சொல்லக்கூடிய கலைமகளின் புத்திரர். எல்லா விவரமும் தெரிந்தாலும் என் வாய் மூலமா சொல்லணும், உங்களுடைய செவியார கேட்கணுங்கிறீங்க. கேளுங்கள் சுவாமி. மடை திறந்த வெள்ளம் போல சொல்ல தெரியலைனாலும் என்னுடைய சிற்றறிவு கேட்டினார். எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்ல காரணம் என்ன? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உற்ற கலைமணந்தை ஓதுகிறாள் மெத்தவரும் பந்தயம் கூற வேண்டாம், புலவீரும் எறும்பும் தன் கையால் என்ன சானாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது, ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்களும் யாரும் கிடையாது. ஆகையாலே நீங்கள் கேட்குற கேள்விக்கோ நீங்கள் கேட்கக்கூடிய விவரங்களுக்கோ தகுந்தாற் போல பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் சுவாமி. கேட்கக்கூடிய கேள்வியாக கதைப்பாளரின் மூலமாக கூற வேண்டும் என்றால், வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டு விழி வண்டு விழி வண்டு விழி வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, நீ வாழ்ந்திருக்கும் நாடுதர் சொல் கோவே. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி. நாடு மலை நாடருங்கள் பூமி, கந்த மலர் இந்து முகமாரே, கந்த மலர் இந்து முகமாரே, கந்த மலர் இந்து முகமாரே, உந்தன் தந்தை தாய் பெயர் என்ன சொல் கோதே. தந்தை பெயர் நம்பிராஜன் சுவாமி, தந்தை பெயர் நம்பிராஜன் சுவாமி. தாய் நங்கை மோகினியாள் சுவாமி. தங்களுடைய பெயர்? தந்தையுள் பேர் நம்பி. உங்க பேர்? என் பேர் வள்ளி. அம்மா பேரு? அம்மா பேர் நங்கை மோகினி. நாடு? நாடு தொண்டை நாடு. தொண்டை நாடு. ஆமா. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. கண்டிப்பா உண்டு சுவாமி. சேர நாட்டின் சிறப்பு? சேர நாடுனா கேரளா சொல்லலாம், யானை தந்தங்கள் அதிகமா உள்ளது. சோழ நாடு? சோழ நாடு சோறு உடைத்து. பாண்டிய நாடு? புத்துடைத்து. தொண்டை நாடு? சான்றோர் உடைத்து. சான்றோர்னா யாருமா? படித்தவர்கள் இருக்கக்கூடியவர்கள், அறிவாளிகள் புத்திசாலிகள் இருக்கக்கூடிய இடம். படித்தவர்கள் அறிவாளி புத்திசாலி. ஆமா. இப்ப கொங்குதேர் வாழ்க்கை எஞ்சிற தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ, பயிலியது கிளிய நட்பின் மெய்கள் செறியிற்ற அறிவையின் கூந்தல் நிறைய உழவ நீ எறியும் பூவேன்னு இந்த பாட்டை கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் சிவபெருமான் ஈசன். யாருக்கிட்ட கொடுத்திருப்பாரு? தருமி என்ற புலவர்கிட்ட கொடுத்திருப்பாரு. தருமி புலவர் என்ன பண்ணாரு? பரிசில் பெறுவதற்காக செண்பக பாண்டியன் அவைக்கு போறாரு. செண்பக பாண்டியன் அவையில இந்த பாடலை பாடும் பொழுது தடுத்து நிறுத்தியவர் யாருன்னு கேட்டால் நக்கீரராகப்பட்டவர். தடுத்து நிறுத்தி பாட்டில் பிழை உள்ளது. அப்ப இறைவனுடைய பாடல்ல பிழை கண்டுபிடித்த நாடு பாண்டிய நாடு. அது பாண்டிய நாடு. 3 சங்கம் வைத்து நடத்தினாங்கல்ல. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற் சங்கம் நடந்த இடம் தென்மதுரை. 2ஆம் சங்கம் கவாடபுரம். 3ஆம் சங்கம் அதுதான் இப்ப இருக்கக்கூடிய மதுரை. அப்ப 3 சங்கங்கள் வைத்து முதற் சங்கத்தில் சிவபெருமானும், 2ஆம் சங்கத்தில் நக்கீரரும், 3ஆம் சங்கத்தில் தொல்காப்பியரும் பாரு
ஒவ்வொருத்தரும் தலைமை புலவராக தலைமை தாங்கி நடத்தினாங்க. ஒரு முதல் சங்கத்துக்கு வந்து அகத்தியர் இருந்தாரு, இரண்டாவது சங்கத்துக்கு தொல்காப்பியர் இருந்தாரு, மூன்றாவது சங்கத்திற்கு நக்கீரர் இருந்தாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் தலைமை தாங்கி நடத்திய சங்கம் வைத்து நடத்தியது மதுரை எம்பதி முத்தமிழ் சங்கம். முத்தமிழ் சங்கம். நம்ம இருக்கிறது முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம். அப்ப முத்தமிழ், தமிழுக்கென்றே புலவர்கள் நிறைய இருந்த நாடு பாண்டிய நாடு. அடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியத்தில் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தை எழுதியது இளங்கோவடிகள், சேரன் செங்கனுடைய தம்பி. ஆமா, இளங்கோவடிகள் பிறந்த நாடு சேரநாடு. அது நீங்க சொல்ற மாதிரி கேரளா பகுதி சேரநாடு. இப்ப இவர்கள் எல்லாம் அறிவாளி தான். அடுத்து பார்த்து சோழ நாட்டுக்குள்ள வந்தோம்னு வச்சுங்க, நாலடியார் என்று சொல்லக்கூடிய நூலை எழுதியது 400 சமண முனிவர்கள். 400 சமண முனிவர்களும் சேர்ந்து நாலடியார் பாடலை கொடுத்தாங்க. அப்ப அவர்களும் அறிவாளி தான். இவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் உங்க நாட்டை மட்டும் அறிவாளி நாடுங்கிறீங்க? நீங்க தொண்டை நாடுங்கிறது இப்ப எங்க இருக்குங்கிறீங்க? தொண்டை நாடு என்பது இப்ப இருக்கிறது சென்னை மாகாணம் சொல்லுவோம்ல, சரி, அந்த பகுதி சென்னை மாகாணம், விழுப்புரம், பெரம்பலூர், மேற்கு பவளமலை, வேங்கடம், நேர்வடக்கம், ஆர்க்குவர், அணிகிழக்கு, பாருக்குள், தெற்கு பினாகினி, திகழ் 20 காத தூரம் நல் தொண்டை நாடனவே நாடு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா எங்களுடைய நாடு எப்படின்னா சோழ நாட்டுல இருந்து பிரிக்கப்பட்டது தொண்டை நாடு. சோழ நாட்டுல இருந்து பிரிக்கப்பட்டு ஒரு பகுதியாக இருந்தது தொண்டை நாடு. சரி, அப்ப காரணம் என்னன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சான்றோர் உடைத்துனா படித்தவர்கள், கவிஞர்கள், அறிஞர்கள் இருக்கக்கூடிய இடம் சோழ நாடுனாலே நீங்க சொன்ன மாதிரி புலவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு பகுதியை நாங்க இருக்கிறோம் பாத்தீங்களா, அதனால நாங்களும் சான்றோர்கள் அப்படின்னு சொல்ல பாருங்க. 43 காதவழி தூரத்தை கொண்டது சோழ நாடு முதல்ல இருந்துச்சு. அதுல 20 காதவழி தூரத்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது? திரையன் என்று சொல்லக்கூடிய ஆதொண்டை சக்கரவர்த்திக்கு கரிகால சோழனாகப்பட்டவர் கொடுத்தாரு. அப்ப கொடுத்துட்டாருல, அப்ப மீதம் இருக்கிறது இங்க எத்தனைன்னு கேட்டா 20 காத தூரம். 20 காரம் அங்கே கொடுத்தா 23 காதம் எங்கள்கிட்ட இருக்கு இருக்கிறது. அப்ப இந்த நாட்டுக்குள்ள எத்தனையோ புலவர்கள் இருந்திருக்கலாம். சரி, ஆனா ஒரே ஒரு புலவரை மட்டும் உலகமெங்கும் ஏற்றுக்கொண்டது. அவர் இயற்றிய நூலை மட்டும் உலக பொது மறை நூல். மறை என்றாலே வேதம் என்று பொருள். வேதம் என்பது ரிக், யசூர், சாமம், அதர்வனம். அது வந்து வடமொழி சொற்கள். ஏன்னா சமஸ்கிருதம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஆயுள் வேதம், யசூர், சாமம், அதர்வனங்கிறது வந்து சமஸ்கிருதம். அதுக்கே உபவேதங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஆயுள் வேதம், மருத்துவ வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், காந்தர்வ வேதம் அப்படின்னு 4 வேதங்கள். அப்ப அதை வகுத்து கொடுத்துருக்காங்க, வேதங்களை வகுத்து கொடுத்தாங்க. இப்ப புலவர்கள் இருக்காங்கன்னா இப்ப நீங்க எந்த புலவர்களை பெரிய ஆளுங்கிறீங்க? இப்ப பெரிய ஆள், எல்லா புலவரும் பெரிய ஆள் தான் அப்படி சொல்லுங்க. ஆனா உலகத்திலேயே எல்லாரும் அவர் எழுதின நூலை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப கம்பர் பாடினாரு, அவ்வை பிராட்டி பாடினா, ஒட்டக்கூத்தர் பாடினாரு, புகழேந்தி பாடினாரு, செங்குட்டுவன் பாடினாரு. இவ்வாறு பல புலவர்கள் பாடினாலும் கூட உலகமே இன்று வரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் உண்டு. உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நூல் எதுனா நீங்க சொன்ன மாதிரி உலக பொதுமறை நூல்னு சொல்லக்கூடியது திருக்குறள். திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் எழுதினார். ஆனா நமக்கு கிடைத்த ஓலைச்சுவடிகள்ல கிடைத்தது எத்தனை? 1330 திருக்குறள். இப்ப இத படிக்கிறோம்னா அது எதுக்காகனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே இந்த 1330 குறள்ல அடங்கி இருக்கா. ஏன்னா அதனுடைய அடி எத்தனை அடி? 1.25 அடிதான், 7 சீர்தான். ஆனா ஒவ்வொரு குறளையும் படிக்கும் பொழுது ஒரு மனிதனாகப்பட்டவன் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு அவரு. படிக்கிறது பாருங்களே, அந்த குறளை கொடுத்து குறளுக்குள்ளேயே மனிதன் எப்படி வாழணும் ஒவ்வொன்னா சொல்லியிருப்பாரு. படிச்சதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுன்னு சொல்லியிருப்பாரு. கற்க கசடற கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. கற்கனா படிக்கணும், கசடு அறனா பிழை இல்லாம படிக்கிறது முக்கியம் இல்ல, பிழையோட படிக்கக்கூடாதான், பிழையற படிக்க வேண்டும். பிழை இல்லாது படித்து கற்பவை கற்றபின் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதற்கு தக்கவாறு நடந்துக்கணும் அப்படிங்கிறாரு. படிச்சவன் மாதிரி நடந்துக்க அப்படிம்பாரு. அது மட்டும் சொல்லல, ஏன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு முதல் குறளே அதுதான். இந்த ஆதியும் பகவன் யாருன்னா திருவள்ளுவருடைய தாயும் தகப்பனும். ஒருத்தர் யாராக இருந்தாலும் சரி, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைனாங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை பார்க்கறத விட நமக்கு கண்ணுக்கு நேரில் தெரிஞ்ச தெய்வம் யாருன்னா தாயும் தகப்பன் தான் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே முதல் ஆசான் யாருன்னு கேட்டா தாய். உலகத்திலேயே முதல் குருநாதரே தாய் தான்.
தாய் எவ்வாறு எப்படி சொல்லி கொடுக்கிறார்களோ அதை வச்சு தான் பிள்ளை வளரும். இப்போ எந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்பா வந்து வளர்க்கிறாரு. இருந்தாலும் அன்னையினுடைய வளர்ப்பு சிறந்த வளர்ப்பாக இருக்கும் சொல்லி கவிஞர்களே பாடியிருக்காங்க. அப்படி பார்க்க போனோம்னா தாயினுடைய கருவறைக்குள்ளேயே நல்ல பிள்ளையா பிறந்த தீயவனா வளருமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன் தாய் நடந்துக்கிற நடத்தையை பொறுத்து இருக்கு. தாயினுடைய கருவறைக்குள்ள பிள்ளை இருக்கும் பொழுது தாய் நல்ல நல்ல செயல்கள்லாம் பார்த்தா நல்ல பிள்ளையா பிறக்கும். இதுவே தீய செயல்கள்லாம் பார்த்தா தீய பிள்ளை தான் பிறக்கும். இப்போ நாடகம் நடக்குது, இதையும் நாடகம் தான் சொல்கிறோம். ஆனால் தொலைக்காட்சியில் ஓடக்கூடிய தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வீட்டில் உள்ளவங்க டிவியில் நாடகம் போட்டாச்சா அப்படிங்கிறாங்க. இது நாடகம் அது நாடகமா? இது நாடகம். இதை பார்த்தா இயல் இசை நாடகம். இதுல பாட்டு இருக்கு, பேச்சு இருக்கு, நடிப்பு இருக்கு, முத்தமிழும் இருக்கிறதுனாலதான் இந்த நாடகம் அப்படின்னாங்க. அப்ப ஒரு கர்ப்பமா இருக்க பெண்ணு இந்த நாடகத்தை பார்க்கலாம், அந்த நாடகத்தை பார்த்தா பிறக்கக்கூடிய நாடகத்தை பார்க்கிறது மட்டும் இல்ல சுவாமி, ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவள் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா தாய் சந்தோஷமா இருந்தாதான் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து சந்தோஷமா இருக்குமா. அது மட்டும் இல்ல, நம்ம நல்ல வார்த்தையை பேசணும், நல்ல சொற்களை கேட்கணும், காதுல கேட்கறது நல்ல வார்த்தைகளை கேட்கணும். அப்பதான் அந்த புள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு உண்மையா உயிர் இருக்கும். அந்த புள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். அது காரணம் என்ன? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது அபிமன்யு. அடுத்து அபிமன்யு சுபத்திர வயிற்றுல இருக்கும் போதே அந்த கதையை கேட்டா என்ன யார் சொன்னது? கிருஷ்ணர் வந்து சொல்ல சுபத்திரை கதையை கேட்டுக்கிட்டே இருந்தா. அப்ப வந்து என்ன செய்தாரா? அபிமன்யு வயிற்றுல இருக்கும் பொழுது கதையை கேட்டுக்கிட்டே இருந்தாரா. ஆனா கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என்ன செஞ்சிட்டா? சுபத்திரை தூங்கிட்டா. தூங்குனதுனால என்ன ஆனது? அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ள போனா போகிறதுக்கு பாதை தெரிஞ்சிச்சு, ஆனா திரும்பி வர முடியல. ஏன்னா திரும்பி வர சொல்லங்காட்டி சுபத்திரை தூங்கிட்டா. அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு சுவாமி. அது மாதிரி பாருங்க, அபிமன்யு எப்படி வயிற்றுக்குள்ள இருந்து கேட்டானோ அது போல பிரகலநாதன் வயிற்றுக்குள்ள இருந்து கேட்டேன். லீலாவதி வயிற்றுக்குள்ள கேட்டதுனால இப்ப சுரவதை போட்டா சுரக்காய் தான் காய்க்கும், பரங்கி விதை போட்டா பரங்கி காய் தான் காய்க்கும், எதை ஒண்ணு போட்டா சொரவனா முளைக்கும். அப்ப அசுரனுடைய பிள்ளை அசுர பிள்ளையா தான் பிறக்கணும். ஆனா நாரதர் நான் கூறிய மந்திரம் கேட்டுக்கூடிய பிள்ளை தேவ குழந்தையாக பிறக்க காரணம் தாயே தூங்குனாலும் சரி, ஆனா கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளை வெளி நடப்புகளை உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப நல்ல விஷயத்தை பார்த்தா நல்ல பிள்ளை பிறக்கும். தீய விஷயத்தை அதிகமாக ஒரு கர்ப்பஸ்தரி நாடினாள் என்றால் பிள்ளை கண்டிப்பா தீய குணத்தினுடைய பிறக்கும். அப்ப அதுக்கு காரணம் யாரு? தாய் நடந்துக்கிற நடத்தையை பொறுத்தேன். இப்ப அபிமன்யு இருக்கிறான் பாத்தீங்களா, தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பஞ்ச பாண்டவர்கள். 5 பேத்துக்கும் கிடைக்காத ஒரு பட்டம் 101 பேர் இருந்தாங்க கௌரவர்கள். 101 100 பேர் தான், ஒண்ணு பெண்ணு தானே, பெண்ணு துச்சலை. அப்ப 100 பேருக்கு கிடைக்காத ஒரு பட்டம் அபிமன்யுக்கு மட்டும் கிடைச்சிச்சு. வீர தருமன் சொல்லல, வீர பீமன் சொல்லல, வீர அர்ஜுனன் சொல்லல, வீர நகுலன் சொல்லல, வீர சகாதேவன் சொல்லல, ஆனா அவனுக்கு மட்டும் வந்துச்சு வீர அபிமன்யு. சக்கரவியூகத்தை உடைச்சு உள்ள போயிட்டான்ல, உள்ள போனதுக்கு அப்புறம் திருப்பி அதுல இருந்து வெளியே வர முடியாம இப்ப போரனுடைய விதி என்ன தெரியுங்களா? ஒருவரை எல்லாரும் சேர்ந்து தாக்க கூடாது அப்படிங்கிறது விதி. ஒருத்தருக்கு தான் தாக்கணும். ஆனா ஒரு வியூகம் என்பது இன்னொரு வியூகத்தை உடைக்கலாம். இப்ப இங்கிட்டு பத்ம வியூகமா, இங்கிட்டு சக்கர வியூகமா, இங்கிட்டு திரிசூல வியூகமா, ஒரு வியூகம் என்பது இன்னொரு வியூகத்தை போய் மோதலாம். ஆனா அபிமன்யு ஒரு ஆள் மட்டும் புள்ள தெரியாதனமா உள்ள போயிட்டேன், வியூகத்தை உடைச்சு போயிடலாம். இவன் ஒரு வியூகமா அமைச்சு உள்ள போயிருந்தானா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன். உடைச்சு உள்ள போனவனை வளைச்சுக்கிட்டு எல்லாரும் தாக்கும் பொழுது அவனுடைய உரை வாள் இருக்கு பார்த்தீங்களா, விரிசல் அடைஞ்சிருச்சு. பார்த்து பயந்தேன். அப்போதைக்கு ஒருத்தன்ட்ட தானம் கேட்டேன். உலகத்திலேயே தானத்தில் சிறந்தவன் யாருன்னு சொன்னா யாரை சொல்லுவான்? தருமன் தானத்தில் சிறந்தவன். இப்போ அதையும் இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியாது, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாது. அப்போ கர்ணனும் அங்கே நிற்கிறேன். கர்ணன்ட்ட கர்ணா எல்லா தானமும் செய்கிறீல்ல, இப்போ நீ வச்சிருக்க உறைவாள் தானத்தை கொடுத்த அப்படின்னா உயிரை தப்பிச்சு வெளியே வந்துடுவேன். சக்குரிய உயிரத்தை விடச்சு உறைவாள் தானத்தை கேட்குறாரு. கொடுத்தாரா கர்ணே? முதல்ல எடுத்தோடனே கொடுக்கறதுக்கு தான் ஆசைப்பட்டாரு, பிறகு கொடுக்கல. ஏன்னா செஞ்சோட்டு கடந்திக்க உனக்கு இத்தனை நாளும் சோறு போட்டு வளர்த்து நாட்டையும் உனக்கு கொடுத்து இப்படி வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் உயிரை குடிக்கிறதுக்காக உறைவாளை திருப்பி கொடுக்க ஆசைப்படுறிய அபிமன்யுக்கு அப்படின்னு சொல்லி துரியோதனன் கேட்டதனால் எடுத்த வாளை மறுபடியும் உரையில் போட்டுக்கிட்டேன்.
ஏன்னா, நன்றி கடனை தீர்ப்பறதுக்காக கொடுக்கல, வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா போய் சேர்ந்தது துரியோதன கூட்டத்துல சேர்ந்தா, யாரு தாய் தகப்பன்னு தெரியாதவன ஒரு அங்கதஸ்து தலைவன ஆக்கலாம். அதனால அந்த நன்றியை மறக்காம இருக்கிறதுக்காக அந்த உரைவாளை கொடுக்கல. செஞ்சோட்டு கடன் தீர்க்கிறதுக்கு சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தவன் கர்ணன். கர்ணனாகப்பட்டவன். இப்ப அவன் எந்த பக்கத்து இருந்தாலும் இறந்திருப்பான். யாரு கர்ணன்? ஏன்னா அவனுடைய வரம் முதல் பிறவியே சகஸ்வர கவசன் அப்படிங்கிற பேர்ல தான் இருந்தாரு. அப்ப சகஸ்வர கவசம்னா 1000 கவச குண்டலங்களை உடையவன் யாருன்னு கேட்டா சகஸ்வர கவசன். பிறக்கும் பொழுதே கவச குண்டலத்தோடு பிறந்தவன் கர்ணன். அப்ப சகஸ்வர கவசனுடைய ஒவ்வொரு கர்ண குண்டலங்களும் அறுக்கப்பட்டது. மீதம் இருந்தது ஒரே ஒண்ணுதான். எது அப்படின்னு கேட்டா அந்த கவசமும் குண்டலமும் ஒன்னே ஒன்று மட்டும் தான் மீதம் இருக்குது. 999 அறுத்தாச்சு. அந்த ஒரு கர்ண கவச குண்டலத்தோடு எங்கே போனாரு? சூரிய பகவான் உள்ளே போய் நுழைஞ்சுக்கிட்டாரு. உள்ளே போனார் சூரிய பகவானுக்குள்ள. மறுபடியும் ஒரு பெண் வேண்டுகோளுக்கு இணங்க சூரிய பகவானை வந்து பிள்ளையா கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏடா சூரிய பகவானே கொடுத்தது யாருனாலனா குந்தி தேவினால. குந்தி தேவினால. ஏடா குந்தி தேவி வாங்கி வந்த வரம் அப்படி. துர்வாச முனிவர்கிட்ட சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பணிவிடை செய்ய போறாங்க. இந்த பணிவிடைய போகும் பொழுது துர்வாச முனிவர் அதுக்கு வந்து மாற்றுக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு 5 வரத்தை கொடுத்தாரு. ஆனா 5 வரத்தை கொடுத்து நீ எப்ப பயன்படுத்த தேவைப்படுதோ அப்ப பயன்படுத்திக்கோ அப்படின்னாரு. ஆனா இந்த அம்மா குந்தி தேவி என்ன செஞ்சாங்க? வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து விளையாட்டு தனமா சூரிய பகவானை நினைச்சாங்க. நினைச்சதுனால என்ன ஆனது? கர்ணன் பிறந்தான். சூரியனுடைய வரத்தால் கர்ணன் பிறந்தா. அதனால சூரிய பகவான் அங்கே போய் இருந்தா. பாருங்களே, இந்த புராண கதைக்குள்ளேயே திருமணம் ஆகாமலேயே குழந்தை யாருக்கு பிறந்தது? குந்தி தேவிக்கு. அதே மாதிரி குந்தி தேவிக்கு முன்னாடியே பிறந்த மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு கூட திருமணம் ஆகாமலேயே குழந்தை பிறந்தது. அது பராசர முனிவரால, உங்கள மாதிரி முனிவரால. ஏன்னா மச்சகந்தியோட கூட போகதா வேதவியாசர் அப்படிங்கிற ஒரு ஆள் பிறந்தது. அப்ப வேதவியாசர் ஒருத்தர் பிறக்கல அப்படின்னா பிறக்கலன்னா இந்த பாரதம் கிடையாது. மகாபாரதம்ங்கிறது கிடையாது. வேதத்தையும் வகுத்து கொடுத்திருக்க முடியாது. 4 வேதங்களையும் வகுத்ததனால அவருக்கு வேதவியாசர். அவரோட உண்மையான இயற்பெயர் என்ன? கிருஷ்ணத்துவை பாயனார் என்பது உண்மையான பெயர். மொத்தம் 27 வியாசர்கள் இருந்தாங்க. இவர் தான் பாரதத்தை வகுத்து கொடுத்தார் அப்படிங்கிற காரணம் உண்டு. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கும், ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசிவந்தால் 10 பறக்கும், ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத, அன்னம், தாகத்தை தீரா, தண்ணீர், தரித்திரமறியா, வெண்டி, கோபத்தை அடக்கா, வேந்தன், குருமலி கேளா, சீடன், பாவத்தை தீரா, தீர்த்தம், பயனில்லை, ஏழுந்தானே. அப்படி பயனில்லாம போயிடக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. கிரகங்கள் கேட்ட உடனே எத்தனை கிரகம் சொன்னீங்க? 9ன்னு சொன்னேன். 9 கிரகமும் முதல்ல இருந்ததா? கிடையாது, 7 தான் இருந்தது. அதற்கப்புறம் சேர்க்கப்பட்டது ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரகம். அப்ப கிழமைகள் அப்படின்னா மொத்தம் 7 கிழமை தான். ஆமா. ஞாயிறுல தொடங்கி சனியில முடியும். ஆமா. இது தேவ கூட்டத்தை சார்ந்தது. சரி. ஆனா அந்த ராகு கேதுன்னு இருக்குல்ல, இது ரெண்டும் தேவ கூட்டத்தை சார்ந்தது அல்ல. சுபர்பானு என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவனுடைய தலையை 2ஆ கொய்ததனால் தலை ராகுவாகவும் உடம்பு கேதுவாகவும், இப்படி ராகு கேது உருவாக காரணமே மகாவிஷ்ணுடைய சுதர்சன சக்கரம் தான். ஏன்னா சேராத இடத்தை சேர்ந்து கெட்டவன் யாரும் கேட்டா கர்ணன். ஆனா இவங்களும் சேராத இடத்தை சேர்ந்து விட்டாங்க. யாரு? சுபர்பானு என்று சொல்லக்கூடியவன். பார்க்கடலை கடைஞ்சா தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சாங்க. கடையும் போது நிறைய வந்துச்சு. இருந்தாலும் அமுதம் வந்துச்சு. விஷத்தையும் கக்கிச்சது யாரு? வாசுகிங்கிற பாம்பு. அப்ப அமிர்த கலசத்தை வெளியே வந்த உடனேயே தேவர்கள் எனக்கு வேணும் எடுத்துக்க, அசுரர்கள் எனக்கு தான் வேணும் எடுத்துக்க. இது ரெண்டையும் பார்த்த மகாவிஷ்ணு தேவராக இருந்தாலும் சரி அசுரராக இருந்தாலும் சரி எதுல மயங்குவாங்கன்னு பார்த்தாரு. பெண்ணுனா எல்லாருமே மயங்க தான் செய்வாங்க. அந்த நினைப்பை வச்சுக்கிட்டு பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்தார். எடுத்து என்ன பண்ணிட்டாரு? அமிர்த கலசத்தை கையில் வாங்கிக்கிட்டாரு. பெண் மயக்கத்தில் அமிர்த கலசத்தை மறந்துட்டாங்க. 2 பேரும் என்ன பண்றீங்க? தேவர்கள் ஒரு பக்கமா உட்காருங்க, அசுரர்கள் ஒரு பக்கமா உட்காருங்க, இருவருக்கும் பரிமாறுறேன் அப்படிங்கல. முதல்ல தேவர்களுக்கு பரிமாறும் பொழுது ஒருவேளை அமிர்தம் தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்றது அப்படி நினைச்சு இந்த சுபர்பானு என்று சொல்லி என்ன பண்றேன், அப்படியே போய் உட்கார்ந்துட்டேன். எந்த பக்கம்? தேவர் கூட்டத்து பக்கம். அப்பதான் பார்த்து சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு நம்ம உட்கார்ந்துருக்க வரிசையில இன்னொருத்தன் அசுரன் உட்கார்ந்துருக்கேன். அப்படி இருந்தாலும் பரிமாறியாச்சு, சாப்பிட்டாச்சு. சுபர்பானு என்று சொல்லி என்ன பண்ணிட்டேன்? சாப்பிட்டுட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் விட்டுறாரு. வெட்டினா உயிர் போகாம வந்து அமிர்தம் சாப்பிட்டு இருக்கானே, உயிர் போகல. ஒன்று ராகுவாகவும் ஒன்று கேதுவாகவும் உருவாக காரணம் மகாவிஷ்ணுடைய சுதர்சன சக்கரம் காரணம் இருந்துச்சு. இப்ப நாடுகள்னு சொல்றோம்ல, சேர நாடு, சோழ நாடு,
பாண்டிய நாடுன்னு சொல்றோம்ல. ஆமா சுவாமி. இந்த நாட்டுக்குள்ள அறிவாளிகள் அப்படின்னு கேட்டா எந்த நாட்டை சொன்னீங்க? தொண்டை நாட்டை. ஆமா. தொண்டை நாட்டுல பிறந்த திருவள்ளுவர் என்ன பண்றாரு அப்படின்னா திருக்குறளை இயற்றிட்டாரு. ஆமா. திருக்குறளை இயற்றிய அவர் அரங்கேற்றம் பண்ணணும்ல. கண்டிப்பா எந்த பாடம் யார் படிச்சாலும் அது அரங்கேற்றம் பண்ணணும். ஆமா. கச்சியப்ப அரங்கேற்றம் பண்ணாதானே தெரியும். கச்சியப்ப சிவாச்சாரியாரும் என்ன இயற்றினாரு? கந்த புராணத்தை. அடுத்து கம்பராகப்பட்டவரும் இயற்றினாரு. ஆமா. எத? கம்ப ராமாயணத்தை. ராமாயணத்தை இயற்றிய கம்பரு அரங்கேற்றம் எங்க செய்தார்? அது ஸ்ரீரங்கத்துல செஞ்சாரு. ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய திருவரங்கத்துல அரங்கேற்றம் செஞ்சாரு. ஆமா. அது போல இந்த திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா அரங்கேற்றம் செய்யலான்னு ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்ட இவரு ஒவ்வொரு தேசாந்திரமாக சேரநாடு போறாரு, ஒவ்வொரு நாடா எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போய் அங்க எல்லாரும் அமருங்கள், நான் என்ன பண்ண போறேன்? அரங்கேற்றம் செய்ய போறேன் திருக்குறள் அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு முதல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து 2 அரிய எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அவர் சொல்லல. அடுத்த குறள்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அப்ப எல்லா புலவர்களும் தடுத்து நிறுத்தாங்க. ஏத்துக்கல. ஏன்னு கேட்டா ஒரு வெண்பா என்பது 4 அடி வரையறை கொண்டிருக்கணும். ஆனா நீ 1.25 அடியில முடிச்சு புட்டு இதை போய் வெண்பான்னு சொல்லி பாடுறீங்களே, இதை எங்களால் ஏத்துக்க முடியாது. அப்படிங்கும்போது மற்ற புலவர்கள்ட்டெல்லாம் போய் தேடி பார்க்குறாரு, யாருமே ஏற்றுக்கலை. இறுதியாக யாரை பார்க்குறாருன்னா அவ்வை பிராட்டியை பார்க்குறாரு. அவ்வை பிராட்டி எங்கே கூட்டிகிட்டு போகிறா? பாண்டிய நாட்டுக்கு. மற்றவர்கள்லாம் ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல, சங்கமயத்தை நடத்தக்கூடிய மதுரை எம்பதிக்கு போகலாமான்னு சொல்லி மதுரை எம்பதியில் கூட்டி போய் அங்கே கொண்டு போய் அரங்கேற்றம் செய்யலான்னு ஆசைப்பட்டு எல்லா புலவர்கள் இருக்காங்க, சங்க பலகையில் அமர்ந்திருக்கிறார்கள். இவரும் போய் அமர்ந்து எல்லா இடத்துலையும் எப்படி பாடினாரோ அதுபோல் அங்கேயும் என்ன பண்ணுறாரு? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகம்னு முடிச்சுட்டாரு. அப்போ அவர்களும் கேட்குறாங்க, இது வெண்பா அல்ல, ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? மிச்சம் இன்னும் 2 அடி வேணும். 2 அடி கொண்டதான் வெண்பா, இதைத்தான் நான் பாடுவேன் அப்படின்ட்டாரு. அப்படி இல்லை, ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் ஏற்றுக்கலாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு அவ்வை பிராட்டி என்ன பண்ணா, அனைத்து ஓலைச்சுவடிகளும் அள்ளி கொண்டு போய் கலைவாணியுடைய அனுக்கிரகம் கிடைத்தது என்றால் இதெல்லாம் உண்மையான வெண்பா அப்படின்னா தண்ணிக்குள்ள போட்டா பொற்றாமரை குளத்துக்குள்ள கொண்டு போடுறா. ஆனா போட்ட உடனே என்ன ஆகுது? அந்த தண்ணி எந்த இதா இருந்தாலும் ஓலைச்சுவடியா இருந்தாலும் ஏதாவது தண்ணிக்குள்ள போயிடணும் உள்ளுக்குள்ள. ஆனா அது போகல. ஓலைச்சுவடியெல்லாம் மிதந்து வந்தாதான், மிதந்து மறுபடியும் பொன்னாலான தாமரையில் ஏந்தி கொடுத்தது. தாமரைக்கு சொந்தக்காரி யாரு? கலைவாணியே ஏத்துக்கிட்டான் அந்த உலகத்துல. அதனால வேற யாரும் ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு கலைவாணியுடைய அனுக்கிரகம் திருவள்ளுவருக்கு கிடைத்தது. திருவள்ளுவருக்கு மட்டுமா கிடைச்சிச்சு? எல்லாருக்குமே, நமக்கும் கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கணும். கிடைச்சதுனால தான் மேடைக்கு வந்திருக்கோம். அந்த அருள் இருக்கறனால தான் இங்க வந்து நம்ம நிக்க முடியுது. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள், வெள்ளை அரியாசனத்தை அரசனோடு எண்ணி சரியாசனம் அமர வைத்த தாயே. கவி காலமேகம் கூட திருமலராயன் மன்னன் கோட்டைக்கு போகும் பொழுது அங்க புலவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று திருமலராயன் மன்னன் சொன்னதுனால உட்கார இடமே கொடுக்கல. வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவோம்? இடம் கொடுத்து உபசரிப்போம். ஆமா. ஆனா திருமலராயன் மன்னன் கொடுக்காத காரணத்தால கலைவாணியை துதித்ததனால் திருமலராயன் மன்னன் உட்கார்ந்துருக்கக்கூடிய இருக்கையை நீண்டு கொண்டது. அது எப்படி? என்னமா அவர் இருக்கையில எப்படி நீண்டுக்குச்சுன்னு? இப்ப அரசன் உட்கார்ற இருக்கை ஒருத்தர் தான் உட்கார முடியும். ஆமா, அதுல மத்தாலும் உட்கார முடியாது. ஆனா கலைவாணியை துதித்ததனால் கலைவாணியின் அனுக்கிரகம் கிடைத்ததனால் இருக்கக்கூடிய இருக்கை நீண்டு கொண்டது. போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. அப்ப பார்த்து கேட்கிறாரு அரசன், எனக்கு இணையா உட்கார்ற அளவுக்கு உனக்கு அவ்வளவு திமிரான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல, நீ ஒருவேளை இருக்கை கொடுத்து உட்கார்ந்துருந்தா அது பரவாயில்ல. ஆனா நான் உட்கார்ந்துருக்க இருக்கை என்பது கலைவாணி கொடுத்ததுங்கிறத சூட்சமமாக கலைவாணி கொடுத்ததுக்காக இந்த இருக்கை என்பது கலைவாணி கொடுத்தா, ஆனா நீ கொடுத்த இருக்கை இல்லை. ஏன்னா கலைவாணியை துதிச்சாரு, அதனால கிடைச்சது. வெள்ளை அரியாசனத்தில் அரசு. வெள்ளை அரியாசனம்னா யாரு? வெள்ளை தாமரையில் இருக்கக்கூடியவள் கலைவாணி. அது அவ கொடுத்த இருக்கையில, அவ கொடுத்த ஆசனத்துல என்ன அமர வச்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒவ்வொரு புலவரும் தான் பாடினாங்க. சரி, ஒவ்வொரு புலவருக்கும் ஒவ்வொரு வகையான பட்டம் உண்டு. கருணைக்கு பாடுறது யாருன்னு கேட்டா, கருணைக்கு பாடியவர் அருகிரியார். தேன் நூல் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தை பாடியது யாருன்னு கேட்டா அது மாணிக்க வாசகர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெருமைக்காக பாடியிருக்காங்கல்ல. அதுபோல கவி சக்கரவர்த்திங்கிற பட்டம் யாரு கிடைத்தது? கம்பனுக்கு தான் கிடைத்தது. கவி சக்கரவர்த்தினால கம்பனுக்கு தான் கிடைத்தது. இப்ப பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், 6 காண்டங்களை இயற்றியவர் கம்பரு. உத்தர காண்டத்தை எழுதியது ஒட்டக்கூத்தரு. ஆனா 6 காண்டங்களை இயற்றிய
கம்பருக்கு கிடைச்சிச்சு கவிக்கு சக்கரவர்த்தி. ஆ. ஏன் ஒட்டக்கூத்தர் கிடைச்சிருக்கலாம்? இல்லங்க, கம்பர் விட்டு ஏன்னா கம்பருக்கு முன்னாலே எழுதுனது ஒட்டக்கூத்தர் தானே எழுதினாரு. ஆமா. அப்படி கேட்கணும். ஏன்னா கம்பர் எழுதினாரு 6 காண்டங்கள் எழுதினாரு. ஒட்டக்கூத்தர் ஒரே காண்டம் 7வது காண்டம் உத்தர காண்டம் எழுதினாரு. ஆனா அவர் எழுதின ராமாயணம் வெளியில வரல. கவி சக்கரவர்த்தி கம்பன் எழுதின ராமாயணம் மட்டும் வெளியில வந்தது. அது ஏன் வந்துச்சு? காரணம் இருக்கு. ஏன்னா எழுதினவன் ஏட்ட கிழிச்சான், படிச்சவன் பாட்டை கொடுத்தான். அதனால எழுதினவன் பாத்தீங்கன்னா கம்பராகப்பட்டவரும் எழுதினாரு, ஒட்டக்கூத்தர் எழுதினாரு. யார்கிட்ட? 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னன் அவையில எழுதினாங்க. அப்படி எழுதி பாடும் பொழுது ஒரு பாடலில் வந்த சர்ச்சை தான் காரணம். குமதனட்ட குளவரை குத்தரின் திமிதமிட்டு திரையும் திரைகளில் துமிதம் ஊர்ப்புக வானவர் துள்ளினர் அமுதம் இன்னும் எழுமன் ஆசையால் அப்படிங்கிற பாடலை பாடும் பொழுது துமி என்பதற்கு இந்த உலகத்துல ஏதாச்சும் ஒரு பொருள் உண்டா? தமிழ் அகராதி படி கிடையாது. ஆனால் துமி என்பதற்கு அர்த்தம் உண்டு என்று ஒரு பெண் நிரூபிச்சா. அந்த பெண் யாரு? உங்களுடைய தாய் கலைவாணிதான். எங்க நிரூபிச்சா? ஏன்னா இது மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, கம்பர் என்ன சொல்றாரு, இது மாதிரி வார்த்தையே கிடையாது, இது வந்து சும்மா சாதாரணமா சொல்றான் அப்படின்னாரு. சரி. ஆனா அவருடைய அருள், கலைவாணியோட அருளால அவர் என்ன சொன்னா, அப்பா நீ கவலைப்படாத, உனக்கு நான் காட்சி தரேன். எப்படி காட்சி தரேன்? ஏன்னா ஆயர்குல வீதியிலே மோர் கடையிற பெண்ணா நான் வருவேன். வரும்பொழுது அங்கே என்ன செய்யறேன்னா, இந்த மன்னர்கள் புலவர்கள் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு வந்துரு, ஆயர்குல வீதியில் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வர்றாரு. இவர் மோர் கடையிற பெண்ணா கலைவாணி இருக்கிறா. அப்ப சின்ன குழந்தைகள்லாம், சின்ன சின்ன பிள்ளை என்ன செய்துங்க, சுற்றி வர ஒரு மோர் கடைகிறத, இந்த அம்மா மோர் கடைகிறத சுற்றி வர நின்று இந்த பிள்ளைய பார்க்குதுங்க. அப்போ இந்த புலவர்கள் எல்லாருமே வராங்க. யார்? ஒட்டக்கூத்தர் வர்றாரு, நீங்கள் சொன்ன மாதிரி சோழமன்னன் வர்றாரு, எல்லாருமே வர்றாங்க, கம்பர் எல்லாருமே வராங்க. வரும்பொழுது தான் அந்த அம்மா சொன்னாங்களா, குழந்தைகளா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, துமி தேய்ச்சிரும் அப்படின்னு. அப்பதான் துமிங்கிற வார்த்தை தமிழ் அகராதியில உண்டு அப்படிங்கிறதுக்கு கலைவாணி ஒரு தடவை உங்களுக்கு காட்சி தந்தா அவருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல காட்சி தந்தால, எந்த இடத்துல? இப்ப அந்த கவி சக்கரவர்த்தி கம்பர் அப்படிங்கிறதுக்கு காரணம் உண்டு. கம்பன் விட்டு கட்டு தெரியும், கவி பாடும். கட்டு தெரியும்னா நம்ம முளைக்குச்சி தான் இருக்கும், இல்ல மாடு இருக்கும், சரி, இல்ல அங்க வேற என்ன சாணம் கிடக்கும், அது எல்லாமே கவி பாடும். அது எப்படி கவி பாடும்? அப்புறம் யாரு பாடுனது? அங்கே பார்க்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய பொம்பளை பிள்ளை கூட தான் கவி பாடுச்சு. கம்பர் வீட்டுல கட்டுத்தரையில வேலை பார்க்கக்கூடிய பொம்பளை பிள்ளை கவி பாடினது. கம்பர் விட்டு நாய் கூட குறைக்குமா? எப்படி குறைக்கும்? கவிதையா குறைக்குமா? கவிதையா குறைக்குமா? கவிதையா குறைக்கும். அப்ப கம்பர் என்பவர் எதற்கு பெயர் பெற்றவர்? கவி பாடுவதில் வல்லவர் சிறந்தவர். அவர் கவி பாடுறத வல்லவர் சிறந்தவர். கட்டுத்தர வேலை பார்க்கக்கூடிய பெண்ணுன்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அவ என்ன கவி பாடி அவ கவி பாடுற? ஏன்னா பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், நற்றாமரை குலத்தின் நல்லெண்ணம் சேர்ந்த போல் கற்றாரை கற்றார் காமுருவர், கற்பில்லாம் முற்கரை முதுகாட்டில் காக்க வைக்கும் பிணம் இருக்கேன். ஏன்னா சேராத இடத்துல போய் சேர்ந்தா கெட்டவர் கிடைக்கும். ஆனா அவ இருக்கக்கூடிய இடம் எப்படி? கவி பாடக்கூடிய கம்பன் கிட்ட இருக்கிறா, வேலை பார்த்துக்கிட்டு வீட்டுல. சரி. அப்ப கட்டுத்தரையில வேலை பார்க்கும் பொழுது அம்பல சோமாசிங்கிற ஒரு புலவர் தேடிக்கிட்டு வர்றாரு. யாரு? கம்பரை தேடிக்கிட்டு வர்றாரு. அவரு அந்த வீட்டுல இல்ல. அப்ப அந்த அம்மா சொல்லுது, அவர் இல்லங்க, அவர் வெளியில போயிட்டாரு, நீங்க யாரு அப்படின்னு கேட்காம அந்த அம்மா கவியால சொன்னிச்சான். ஏன்னா அவர் கேட்கிறாராம், ஏமா அவர் இல்லைன்னு சொல்றீங்களே, நீங்க யாரு, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு, கம்பரை நான் பார்க்கணும்னு சொல்லும் போதா நீங்க யாருன்னு கேட்கும் போது அவர் சொன்னான், வட்டமதில் போல் இருக்கும் வன்னி கொடிதாவும் கொட்டுவார் கையில் நின்று கூத்தாடும் அரகர அம்பல சோமாசி எனும் புலவரே அப்படின்னு. இது என்ன வட்டமதில் போல் இருக்கும் வன்னி கொடித்தாவும் கொட்டுவார் கையில் நின்று கூத்தாடி, என்னமா சொல்ற நீ அப்படின்னு. அப்பதான் அந்த பொண்ணு விளக்கமா சொன்னிச்சா, வட்டமதில் போல் இருக்கும்னா நான் அந்த கட்டுத்தரையில வேலை பார்க்கக்கூடிய பொம்பளை பிள்ளை இங்க இருக்கக்கூடிய சாணத்தெல்லாம் எடுத்து உருட்டி அதை செவுத்துல அடிச்சு ராட்டி ஆக்கிடுவேன். அந்த ராட்டிங்கிறது எப்படி இருக்கும்? நிலவு போல வட்டமா இருக்கும், வட்டமதில் போல் இருக்கும் வன்னி கொடிதாவும். ஏன்னா அடுப்புக்குள்ள ராட்டி வைக்கும் போது வன்னி கொடினா, வன்னினாலே நெருப்பு, அந்த வன்னி கொடி தாவும், அந்த நெருப்பு பட்டு அந்த விராட்டி சாம்பல் ஆகும். ஏன்னா திருநீர், அந்த ராட்டி சாம்பலானா அதை என்ன எடுத்து செய்வோம்? திருநீரா எடுத்து இட்டுக்கொள்வோம். அப்ப அதைத்தான் சொன்னிச்சா, அரகர அம்பல சோமாசி அப்படின்னு. இன்று போய் நாளை வா அப்படின்னு முடிச்சா. அப்ப அந்த திருநீர் இருக்கு பாத்தீங்களா, அப்ப சாணத்தை சுட்டால் திருநீராக மாறும். ஒரு மூலிகையை வைத்து
குணப்படுத்தலாம், சாமா மூலிகை வைத்து குணப்படுத்தலாம். இல்ல திருநீரை பூசி கூட குணப்படுத்தலாம். கண்டிப்பா திருநீரை பத்தி பாடுனா நோய் குணமாகுமா? கண்டிப்பா குணமாகும். திருநீரை பத்தி பாடுனாவா? பாடுனாலும் சரி, ஏன்னா நெத்தியில இட்டுக்கிட்டாலும் சரி, திருநீரை நினைக்கணும். ஏன்னா திருநீர் இட்டார் யார் கெட்டார், சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் வாழ்ந்தார் அப்படின்னு. ஏன்னா திருநீராலே உயிரை பிழைக்க செய்த யார? பாண்டிய மன்னன் பூன் பாண்டியன் தானே நின்ற சீர் நெடுமாறுங்கிற பேர் வாங்கினார். அப்படின்னு பேர் வாங்க வச்சது சமண மதத்தை மாற்றி சைவ மதமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக திருஞான சம்பந்தர் போனார். திருஞான சம்பந்தரால் போய் அந்த குணத்தை வெப்ப நோயை சரிப்படுத்தினார். அப்ப திருநீற்றால் குணப்படுத்த மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், சமயத்தில் உள்ளது நீர்னு திருநீற்று பதிகத்தை மதுரம்பதியில போய் பாடி அப்ப கூன் பாண்டியனை குணப்படுத்த நின்ற சீர் நெடுமாறன் வெப்ப நோயால் இருந்து காப்பாற்றப்பட்டார், காப்பாத்தினாரு. இப்ப சரியா சொன்னீங்க. ஒரு சில பேர் சூளை நோயின்றுவாங்க. சூளை நோய் என்பது வயிற்று வலி, வெறுப்பு நோய் என்பது உடல் தேகமெங்கும் அனலா பறக்கும், அது வெறுப்பு நோய். அதுல சூளை நோயில் ஆட்பட்டவர் யாருன்னு கேட்டா அப்பராகப்பட்டவர். அப்பர் என்று சொல்லி மரணிக்கார் சொல்றோம்ல, அவர் தான் என்ன பண்ணாரு, சூளை நோயால் பாதிக்கப்பட்டு அவருடைய தங்கை யாரு அப்படிங்கிற திலகவதி அம்மையார், திலகவதி அம்மையாரால் குணப்படுத்தப்பட்டது. எதை? திருநீர். மறுபடியும் வந்துரு நம்ம மதத்துக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னுடைய மதத்திற்கு கொண்டு வரணும்னா திருநீர், அங்கேயும் திருநீர் பயன்பட்டது. இப்போ திருநீர் இட்டார் யார் கெட்டார்னு சொல்கிறோம்ல, திருநீரிட்டு கெட்டவர்களும் உண்டு. யாரு? ராவணேஸ்வரன் திருநீர் இட்டான். சரி. இப்போ இதிகாசம் என்பது மொத்தம் எத்தனை கேட்டா அது 2 சொல்லலாம். 2. ஒன்று ராமாயணம், ஒன்று மகாபாரதம். மண்ணால் வந்தது மகாபாரதம், பெண்ணால் வந்தது ராமாயணம். இப்போ பெண்ணுக்குள்ளேயே மகாபாரதத்துக்குள்ளும் பெண் கதை இருக்கு, ராமாயணத்துக்குள்ளேயும் மண்ணோட கதை இருக்கு. அப்ப 2க்குள்ளேயுமே கதை இருக்கு. இங்க 100 பேத்துக்கும் 5 பஞ்சபாண்டவர்களுக்கும் சண்டை. எதனால? மண்ணால. இதே அரியாசன சண்டை எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டா ராமாயணத்துல. இப்ப அயோத்தியில போய் அரியாசனத்துல அமரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது அயோத்தி மக்கள் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டது ராமன் அரியாசனத்துல உட்காரணும்னு ஆசைப்பட்டாங்க. அங்க தசரனுடைய மனைவி இருக்கால்ல கைகேயி. எத்தனை மனைவி? 3 மனைவிகள். 3 மனைவி மட்டும்தானா? அது 60,003 மனைவிகள். இருக்கக்கூடியது 3 மனைவிகளை தான் சொல்றோம். காரணத்திற்காக 60,000 கட்டினாரு. ஆனா பட்டத்தரசியாக 3 மனைவிகள், கோசலை, கையேயி, சுமத்திரை. அப்ப 3 பேருமே முதல்ல ஆசைப்பட்டாங்க தான். இப்ப கையேயி கூட ஆசை இருந்தது, ஆனா வெளியே சொல்ல முடியல. தான் பிள்ளை இறந்தாலும் பரவாயில்ல, சரி ராமன் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாதே உண்மையான ராமாயணம். கம்பர் அழகுபடுத்துவார் பாடும் பொழுது. எந்த பெண்ணையும் தீயவளாக சித்தரிக்கவில்லை. இப்ப சூர்ப்பம் என்றால் முரம், நகை என்றால் சிரிப்பு. சூர்ப்ப நகை என்பவள் சிரித்தால் முரம் போல இருக்குன்னு சொல்லி வால்மீகி அசிங்கப்படுத்தி எழுதியிருப்பாரு. ஆனா உண்மையிலே அழகான பெண் யாருன்னு கேட்டால் சூர்ப்ப நகைன்னு சொல்லி கம்பர் சொல்லுவார். அப்ப அழகை வர்ணிக்கக்கூடிய வல்லமை அதே கம்பருக்கு தான் உண்டு. சரிங்களா? இதுவே வால்மீகி என்ன பண்ணுவாரு, பர்ணசாலையில் இருக்கக்கூடிய சீதையை எடுத்துட்டு போனாரு. எப்படி சிறை எடுத்துட்டு போனாருன்னு வால்மீகி எழுதியிருப்பாரு. இல்ல, வால்மீகி எப்படி எழுதியிருப்பாருன்னு கேட்டா கூந்தலை பிடித்து இழுத்துட்டு போனதா எழுதியிருப்பாரு. ஆனா கம்பர் எப்படி எழுதியிருப்பாரு, பர்ணசாலையோடு. ஏன்னா சீதாவை தொடவே கிடையாது, தொடவே முடியாது. உண்மை. ஏன்னா சீதை பிறக்க இலங்கை அழிய அப்படின்பாங்க. ராமன் என்பவர் ஒருவருக்கு ஒருத்தனா வாழ்ந்தது ராமாயணம் அப்படிம்பாங்க. ஆனா ராமாயணத்திலேயே இன்னும் ராமாயணத்தில் நிறைய ராமாயணம் இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய ராமாயணத்தில் கூட ராமனாகப்பட்டவர் சீதையோடு வாழாமல் வேதவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணோட வாழ்ந்ததாகவும் கதை உண்டு. உண்டு இல்லை? இப்போ வேதவதி ஆகப்பட்டவர் என்ன பண்ணுறா, முதல் ஆரம்ப காரணமே அதுதான் ராமன் அழிவுக்கு. வேதவதி என்பவள் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. தவம் செய்தும் பொழுது ராவணேஸ்வரர் வழியாக போகும்போது பார்க்குறாரு, அழகான பெண்ணாக இருக்காளே, நம்ம ஆசைக்கு இணங்க உட்பட்டு திருமணம் செஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரு, போய் தீண்டுறாரு, தொடுறாரு. நீ தொட்ட உடல் எனக்கு வேண்டாம், இதுவே நான் உடனே தீக்கு இரையாக்கி கொள்கிறேன். உடலை எரிச்சிட்டு மறுபடியும் ராமாயணத்தில் ராமனும் சீதையும் திருமணம் செய்யும்போது எதை சாட்சியாக வச்சு அக்னியை வளம் வரும்போது உண்மையான சீதை உள்ளே போயிட்டா. அக்னியில் எரிஞ்ச மாய சீதையாக வேதவழி வெளியே வந்து மறுபடியும் கூட்டி போனார்ல. அப்போ அங்கே எரிஞ்சு சாம்பலா போன வேதவதி தான் மறுபடியும் ராவணனை அழிப்பதற்காக அசோகவனம் சென்றதாக ஒரு கதை உண்டு.
ராமாயணத்தில் படித்தோம்னா கதை நல்ல கதையாக போய்கிட்டு இருக்கும். அடுத்தது எடுத்து பார்த்தோம்னா வேற மாதிரி கதை போகும். ஏன்னா இந்த ராமாயணம் மகாபாரதங்கிறதே நடக்கப்பட்டது தானே, நம்ம சித்தரிக்கப்பட்டது தான், சொல்றது நம்ம பார்த்தது கிடையாது, நம்ம பார்க்கல. கதை நடந்தது. இப்ப யுகங்கள் என்பது 4. ஆமா. என்னென்ன யுகம்? கிரேதா, திரேதா, துவாபரம், கலியுகம். கிருதாயுகத்துல நடந்த கதை அது வந்து ஹரிச்சந்திர புராணம். திரேதாயுகத்துல நடந்த கதை ராமாயணம் நடந்தது. துவாபர யுகத்துல நடந்த கதை மகாபாரதம் நடந்தது. கலியுகத்துல கந்த புராணம் நடந்துகிட்டு இருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. கந்த புராணம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. கந்த புராணம் என்று சொல்லக்கூடியதுல முருகனுடைய புகழ் வரும், முருகனுடைய பெருமைகள்லாம் வரும். அப்ப 4 யுகத்திலயுமே முருகனுடைய பெருமை உண்டு. ஆமா. முதல் யுகம் எதுன்னு கேட்டா கிருதாயுகம் சொல்றோம். ஆமா. ஆனா உலகத்திலே முதல் யுகமா ஏன் அப்படி வரிசைப்படுத்தினாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுகளை வைத்து வரிசைப்படுத்தினாங்க. ஆனா சொல்ல போனா உண்மையிலேயே நான் படித்த வரைக்கும் கலியுகம் என்பதுதான் உண்மையிலேயே முதல் யுகமா. என்ன காரணம்? கிருதாயுகத்துல முருகன் வர்றாரு. அரிச்சந்திரன் கதையில லோகிதாசனை தீண்டிய பாம்பாக வந்தது யாரு? முருகன். அடுத்து திரேதாயுகத்துல ராமாயணத்துல ராமன் மொத்தம் உடன் பிறந்தவர்கள் 4 பேர் தான். 5ஆவது ஏத்துக்கிட்டாரு ஒருத்தர். 5ஆவது ஏத்துக்கிட்டது குகனை. அத ஏன் குகனாகப்பட்டவன் கொடுத்த பொருள் அந்த மாதிரி பொருள். தேனும் மீனையும் கொடுத்தாரு. ஏன் தேன் என்பது உச்சியில இருக்கும், மீனுங்கிறது கடலுக்குள்ள இருக்கும், ஆழத்துல இருக்கும். அது மாதிரி ஆழமா உங்களை அவள உச்சி மேல வச்சு உங்களை ஏத்துக்கிறேன்னு கொடுக்கக்கூடிய பொருள் கொடுத்த உணவு. பார்க்கக்கூடிய பார்வை வேற, கொடுக்கக்கூடிய பொருளை வச்சு உணர்த்திட்டாரு. நான் உன் மேல கொண்ட அன்பு என்பது இந்த ஆழமானது, மீன் இருக்கக்கூடிய ஆழத்தை விட ஆழமானது. 5ஆவது தம்பியா அவனை ஏத்துக்கிட்டதை விட அடுத்தது ஒரு தம்பியா ஏத்துக்கிட்டான் பாத்தீங்களா? விபீஷணன். ஏன்னா ராவணேஸ்வரனுடைய தம்பி விபீஷணன். ஆனா ராவணன் கெட்டவனா இருந்தாலும் விபீஷணன் நல்லவனா இருந்தான். அதனால அவனையும் தம்பியா தன்னுடைய தம்பியா ஏத்துக்கிட்டான். 100 பேர் இருந்தாங்கல்ல மகாபாரதத்துல, அதுலயும் ஒருத்தன் நல்லவன் இருந்தான், விகர்ணனாகப்பட்டவன். அதுல வந்து அதுல ஒருத்தன் நல்லவனா இருந்த விகர்ணன். கெட்டவன் கூட்டத்திலையும் ஒரு நல்லவன் இருப்பேன். இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம்னு வச்சுங்க, தேவகுல குரு பிரகஸ்பதி, அசுரகுல குரு சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா உண்மையிலேயே நல்லவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சான்றே ஒன்று. எப்படின்னு பார்த்தா, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்களை எடுத்து உரைப்பதும் நன்றே, இணங்கி இருப்பதும் நன்றே. இப்ப கெட்டவர்னு சொல்லி அசுரராக இருந்தாலும் கூட தேவர்களுக்கு நல்லது ஒரே ஒரு விஷயத்துல பண்ணிருக்காரு. ஒவ்வொரு முறையும் உயிர் பிழைக்கணும் அப்படின்னா தேவர்கள் எல்லாம் அமிர்தம் சாப்பிடணும். ஆனா அசுரர்களுக்கு சிரஞ்சீவி மந்திரத்தை சொல்லி உயிர் எழுப்பி விடுவார். யாரு அப்படின்னு கேட்டா அவரு சுக்கராச்சாரியார். ஒவ்வொரு முறையும் நம்ம தேவ அமிர்தம் கடைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணணும்? போய் எதிராளியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆள்கிட்ட போய் மந்திரத்தை கற்றுக்கிட்டு வா அப்படின்னு பிரகஸ்பதியோட பிள்ளை கசன் அனுப்புறாரு. கசன் அங்கே போயிட்டேன், எங்கே அசுர கூட்டத்துக்கு போய் அங்கே கேட்குறான். அசுரகுல குரு சுக்கராச்சாரியர் கேட்குறாரு, நீங்கள் ஒவ்வொரு முறையும் சிரஞ்சீவி மந்திரத்தை கூறி என்ன பண்ணுறீங்க? அசுரர்களை பிழைக்க வச்சுறீங்க. எனக்கு என்ன ஆசைனா அந்த மந்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. என்ன தர நம்ம வீட்டை தேடி எதிராளி வந்தாலும் என்ன பண்ணுவோம்? நம்ம வரவேற்பு தான் கொடுப்போம். அது மாதிரி இவரும் வரவேற்றாரு. ஆனா அது பிடிக்கல யாருக்கு? அசுரர்களுக்கு. அசுரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? எதிராளி நம்ம கூட்டத்தில் வந்து கற்றுக்க வந்திருக்கேன், இதையும் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு வேறு அப்படின்னு அழிக்க ஆசைப்பட்டு. யார் அழிக்க ஆசைப்பட்டாங்க? கசனை அழிச்சு விட்டாங்க. உடனே 2 கூறாக வெட்டி போட்டாங்க. வந்து பார்க்குறாரு, நம்மளை நாடி வந்த மாணவனை இப்படி வெட்டி போட்டாங்களே, அப்போ யாரு காரணம்? நம்ம தான் பிழைக்க வைக்கணும் அப்படின்னு சிரஞ்சீவி மந்திரத்தை கூறி பிழைக்க வச்சுட்டாரு. அடுத்து என்ன பண்ணுறாங்க? கொள்றாங்க. அடுத்து பிழைக்க வைக்கிறாரு. இந்த ஆள் இப்படியே பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு வேலை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு எரித்து சாம்பலாக்கி தண்ணியில கலந்து சரி சுக்கராச்சாரியருக்கு குடிச்சிட்டேன். குடிச்சதுக்கு அப்புறம் சாம்பலா வயிற்றுக்குள்ள போனவன் யாரு? கசனாகப்பட்டவன். வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கசனை எங்கெங்கும் தேடி பார்க்கற காணா. கசா எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது, உங்க வயிற்றுக்குள்ள தான் இருக்கு. நீ எப்படா உள்ள போனேன்? என்னை எரித்து சாம்பலாக்கி கொடுத்துட்டாங்க, உங்க வயிற்றுக்குள்ள நான் இருக்கிறேன். நான் ஒருவேளை மந்திரத்தை சொல்லி பிழைக்க வச்சா வயிற்றை கழிச்சுக்கிட்டு வெளியே வந்துருவார் கசன். யார் செத்து போயிடுவா? சுக்கராச்சாரியர் செத்து போயிடுவாரு. ஒரு முடிவு பண்றாரு, மந்திரத்தை தரான்னு சொல்லித்தரேன்னு சொல்லி சொல்லாம விட்டுட்டேன். இப்ப நீ வயிற்றுக்குள்ள இருக்க, உனக்கு நான் மந்திரத்தை சொல்றேன். சரி, நீ என்ன பண்றன்னா வயிற்றுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இரு. மந்திரத்தை கற்ற பிறகு நீ என்ன பண்ணுவேன்? மந்திரத்தை கூறி வெளியே வயிற்ற கிழிச்சிட்டு வெளியே வந்துருவேன். நான் இறந்து போயிருவேன். சரி, இறந்து போயிட்டேன் அப்படின்னா மறுபடியும் மந்திரம் உனக்கு தெரியுமில்ல, நான் சொல்லி கொடுத்தது, அதை நீ சொல்லி என்னை எழுப்பிரு சரி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த மந்திரத்தை கூறி என்ன ஆச்சு? இவரை சுக்கராச்சாரியரை பிழைக்க வச்சுட்டாரு. அப்ப கெட்டவர் கூட்டத்தில் போய் நல்லவர் ஒருத்தரையும் பார்க்கலாம் அப்படின்னு சுக்கராச்சாரியர் கெட்டவர் கூட்டத்தில் அசுர கூட்டத்தில் இருந்தாலும் கூட நல்லவரா இருந்தாரு. இப்ப பாருங்க, மாவலி சக்கரவர்த்திட்ட கூட போய்
3 அடி இடம் கொடுக்காதய்யா அப்படின்னு நல்லது பண்ணலாம்னு நினைச்சாரு. ஆமா நினைச்சதுனால கமண்டலத்துக்குள்ள உள்ள போய் வண்டாக மாறி ஆமா உட்காந்துக்கிட்டாரு. மாவலி சக்கரவர்த்தி உடனே என்ன பண்றாரு மகாவிஷ்ணு, ஒரு சின்ன புல்லை எடுத்து துவாரத்தை அடைச்சிருக்கிறதுக்குள்ள விடுறாரு. அப்போ ஒரு கண்ணில் போய் குத்திருச்சு. ஒரு கண் குருடாக காரணம் யாரு அப்படின்னு கேட்டால் மகாவிஷ்ணு. அப்போ தான் கெட்டாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டத்தை காப்பாற்றுங்கிற ஒரே எண்ணம் யாருக்கு? சுக்கராச்சாரியாருக்கு. அப்போ கெட்டவர் கூட்டத்திலையும் ஒரு நல்லவன் உண்டு, காரணம் உண்டு. இல்லை பேர் என்னம்மா? என்னுடைய பேர் வள்ளி. அப்பா பேரு? அப்பா பேரு நம்பிராஜன். அம்மா பேரு நங்கை மோகினி. எதுக்கு வந்திருக்கீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்திணை செந்தினை. கருந்திணை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்திணை எங்களுக்கு செந்தினை செந்தூர் வடிவேலனுக்கு. செந்தூர் வடிவேலனுக்கு கருந்தினை படைக்கலாம்ல, எதனால செந்தினையை படைக்கிறீங்க? இது குளிர்ச்சி தன்மையுடையது, அதனால அபிஷேகம் பண்ண வச்சிருக்கோம் முருகனுக்கு. ஆமா. இப்ப பருவம் எத்தனைமா? பருவங்கள் 7. 7 பருவம். தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம். நீங்க பெண்களுக்கு மற்ற 7 பருவம் இருக்கு. ஆண்களுக்கும் பருவம் உண்டு. என்னடா பருவம்? 7 பருவம். பாலன் மீலி மரவன் திரவன் காலை விடலை முதுமகன் என்பது ஆண்களுக்குரிய பருவம். அது மாதிரி தான் பேதை பெருமை மங்கை மணந்தே அறிவை தெரிவை பெறலம் என்கிறது மங்கை பருவம். நான் அடைஞ்சிருக்கீங்க. ஆமா. அதுல தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம். ஒரு பெண்மகள் திருமணம் செய்யணும்னா எந்த பருவத்துல செய்யணும்? மங்கை பருவத்துல செய்யணும். ஆண்மகன் திருமணம் செய்யணும் எந்த பருவத்துல செய்யணும்? 5ஆம் பருவம்னா காலை பருவத்துல செய்யணும். இது 3ஆம் பருவத்துல மங்கை பருவத்துல செய்யணும். அப்ப நீங்க 3ஆம் பருவம் மங்கை பருவம் அடைஞ்சிட்டீங்கல்ல? அடைஞ்சிட்டேன். இந்த பருவத்துல திருமணம் செய்யணும் நீங்க சொன்னீங்க. ஆமா சுவாமி. இந்த பருவத்துல திருமணம் செய்யறதை விட்டுட்டு திணைக்காவல் செய்யறீங்களே, அது முருகனுக்காக. நேர்த்திக்கடை நேத்திக்கு வச்ச கடை இன்னைக்கு நேர்த்திக்கு வச்ச கடை என்னைக்கு இருந்தாலும் செஞ்சுட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் செஞ்சுட்டாங்க. நேர்த்திக்கடன் வேண்டிக்கிட்டது எங்க அப்பா வேண்டிக்கிட்ட நேர்த்திக்கடனுக்காக வந்திருக்கு. அதனால இந்த பருவத்துல இந்த நேர்த்திக்கடனை தீர்க்க வேண்டியது உன்னோட வேலை இல்ல. என்ன செய்யணும்? நான் என்ன சொல்றேன், இந்த பருவத்தை நீ வீணாக்கிற கூடாதுன்னு ஆசைப்படுறேன். ஏன் சாமி என்ன பருவத்தை வீணாக்குறேன்? அதனால பருவத்தை வீணாக்க கூடாது என்றால் நான் எப்படி கேட்கிறேன்னா, எப்படி? பருவ காலத்தை வீணாய் பருவ காலத்தை வீணாய் பாழாக்கி விடலாமோ அம்மா அம்மா. பருவியே விதி தத்தை பருவியே விதி தத்தை போன்றையே வராளாகும் சுவாமி சுவாமி. விதி வீதி என்பதெல்லாம் விதி வீதி என்பதெல்லாம் வீண் வார்த்தை அல்லவோ அம்மா அம்மா. பருவியே விதி தத்தை பருவியே விதி தத்தை மாற்றையே வராளாகும் சுவாமி சுவாமி. பாலுண்டு பசி தீர பாலுண்டு கோலே மல்லுவு சுவாமி சுவாமி சுவாமி. கழுகு மாமலை கந்தன் கழுகு மாமலை கந்தன் கௌரவம் அறியலாகுமோ அம்மா அம்மா. செங்கதிர் வீழவனில் செங்கதிர் வீழவனில் சிறப்புகளும் உண்டு சுவாமி சுவாமி. விண்ணாடர் குறை தீர்த்த விண்ணாடர் குறை தீர்த்த வேலாயுதம் அல்லவோ அம்மா அம்மா. பின்னானே என்னிடத்தில் பின்னானே என்னிடத்தில் பெருமையில் பேசுகின்றேன் சுவாமி சுவாமி. பெண்ணாவளினத்தில் அவன் பெருமை என அவனுடைய பெருமை பேசுகிறேன். இப்ப எனக்கு நான் பாட பாட கூடவே பாடிட்டு வந்தீங்கல்ல, ஆமா. யார் எழுதி கொடுத்தது? சங்கரதாஸ் சுவாமிகள் பாட்டு சுவாமி. அப்ப இந்த பாட்டு சங்கரதாஸ் சாமி பாட்டு நல்லா தெரியுது உங்களுக்கு? ஆமா. உண்மையிலேயே சொல்றேன், இந்த பாடலை பாடி மறு பதில் பாடல் பாடிய சில வள்ளிகள் மட்டும் உண்டு. சரி. எங்க வாத்தியார் எனக்கு சொன்னாரு, இந்த பாடல் சங்கரதாஸ் சாமி இந்த பாடல் மட்டும் இல்ல, இன்னும் ஏராளமான பாடல்கள் உண்டு. அதை பாடுறதுக்கு நேரம் இல்லாத இப்போ குறைந்த ஒரு 16 பாடல்களை பாடிட்டு வர்றோம். அந்த 16 பாடல் கூட பாடாம 2 பாட்டு ஒரு பாட்டிலே முடிச்சுக்கிறோம். அப்ப ரசிகர்கள் விருப்பத்துக்கு என்னங்க தர்க்கத்தை கொண்டு போறோமே தவிர தர்க்க பாடல்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? சாமிகள் பாடல் பாடியே ஆகணும். சாமிகள் பாடலை பாடினதுக்கு மிகுந்த நன்றி முதல்ல, சரிங்களா? அப்ப விண்ணாடர் குறை தீர்த்த வேலாயுதம் அல்லவோ பெண்ணாவளினத்தில் அவன் பெருமையின் பேசுகிறேன். ஏன் அவருடைய பெருமை பேசின காரணம் இருக்கு. ஏன் என்ன காரணம்? அவர் தான் அவனுடைய மணவாளன். என்ன சொல்றீங்க சுவாமி? அவர்தாம்மா. யாரு? முருகன்.
முருகனா? குலக்கடவுள். எனக்கு மாப்பிள்ளையா? உனக்கு மாப்பிள்ளை. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? நான் ஒரு முருகனை வந்து தெய்வமா நினைச்சிருக்கேன், அவரை போய் கணவனா ஏத்துக்கன்னு சொல்றீங்க. ஏமா தெய்வமாக நினைத்தார்கள் யாரு? ஏன்னா கோதை என்று சொல்லக்கூடிய ஆண்டாளாகப்பட்டவள் வாரணம் 1000 சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதீர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டின கண்ணா கண்டேன் தோழின்னு சொல்லி கனவு கண்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சூடி கொடுத்தால் சுரகொடையால் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆண்டாள் வந்து ஏன் சூடி கொடுத்தாள்? சூடி கொடுத்தாள்னா பூமாலை தொடுக்கிற குலத்திலே பிறந்தவள் அவள். சரி, அந்த வீட்டுல பிறந்தவன். ஆனா பூமாலையை தொடுப்பா. 3 மாலையை தொடுத்தா. 3 மாலையை தொடுத்து தன்னுடைய கழுத்துல போட்டு கண்ணாடி முன்னால நின்று தன் அழகை ரசித்து அதற்கு அப்புறம் பெருமாளுக்கு போட்டாளாம். அதனால பெருமாளை திருமணம் செஞ்சுக்கணும் மனசால நினைச்சா திருமணம் ஆனுச்சு. ஆனா நான் அப்படி நினைக்கல சுவாமி, முருகனை தெய்வமா நினைக்கிறேன், என் புருஷனா நினைக்கல சுவாமி. நீ நினைக்காட்டியும் பரவாயில்ல, நான் சொல்றேன்ல. நீங்க சொல்றீங்க அவர் நினைக்கணும் முதல்ல. ஏமா நான் எத்தனை பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், நிறைய பேருக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா எல்லாரும் நல்லா இருந்தாங்களா? சத்தியம். அப்ப நான் சொல்றத நீங்க கேட்கணும் ஆசைப்படுறீங்களா இல்லங்கறீங்களா? நான் நீங்க சொல்றத கேட்க முடியாதுங்கறேன். கேட்க முடியாதுங்கற ஒரே காரணத்தாலே என்ன செய்யணும்? அல்லும் பகலும் இந்த அவத்தையை நிர்விடுத்து அவனையோ தொலை இருப்பாய் செவி மடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ, குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ, ஒட்டமா சொல்ல வந்து உமக்கென அக்கறையோ, கைவரிசை செல்லாதுவோ. கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை, குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, மெட்டிசி மாட்டி உன்னை காட்டி மன முடிப்பின் சொல்லும் என் வார்த்தை கேளும். யாரை பார்த்து கூட்டி கொடுக்கிறான்னு சொல்கிறார்? இந்த சூரியன் அஸ்தமானக்குள் உமக்கு வந்த முருகப்பெருமானுக்கு திருமணத்திற்கு என்றால் நான் நாரதல்ல, என் மார்பில் அணிந்திருப்ப பெருமல்ல சென்று வருகிறேன். நாரதிட்ட பேசியதா விளையாட்டாக பேசிவிட்டேன். முருகா மன்னிக்கவும், சீக்கிரம் வர வேண்டும், வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் முருகா.